பேசிக் ஐடியாவே நம்ம ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டரா நம்ம பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து மொதல் படத்தோட பட்ஜெட் என்ன. ஸோ படத்தோட பட்ஜெட் என்னன்ற போது யூ கோயிங் டு டூ இட் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டா ஒரு லோவர் காஸ்ட்ல இருக்கும். எழுத ஆரம்பிச்ச போதே இருந்த ஐடியா வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அது எழுதும் போதே வீட்டுக்குள்ள ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா நீங்க ஒரு செட்டு போட்டீங்கன்னா ஒரு செட்ல யூ ஃபினிஷ் அரௌண்ட் 60 to 70% ஆஃப் த டாக்கீஸ் அண்ட் ட்ராமாஸ் ஹேப்பனிங். அந்த செட்டுக்குள்ள போட்டு மூவ் பண்ணணும்னு எழுதணும். அது எழுதும் போதே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீடு, ஒரு அபார்ட்மெண்ட், ஒருத்தன் வந்து ஒல்லியா காத்து மாதிரி நீங்க அவனை பிடிக்கவே முடியாது, சுத்தி சுத்தி ஓடுவான்ற மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் கண்ணு தெரியாது, ஆனா கையில கண்ணு இருக்கு. ஸோ இவனுக்குள்ள என்ன, இதுக்கு நடுவில் கான்ஃபரன்டேஷன்ஸும் இருக்கு. நான் யாரு நீ யாருன்ற கான்ஃபரன்டேஷன்ஸும் இருக்கு. அது எழுதும் போது செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆக்ஷன் போது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சீக்வன்ஸ் அது. ஆல்மோஸ்ட் 7-8 days அந்த என்டையர் ஆக்ஷன் பிளாக் ஷூட் பண்ணோம். அந்த ஆக்ஷன் பிளாக் ஷூட் பண்ணும்போது அப்போ வந்து அந்த இடம் எவ்வளோ சின்னதா இருக்குன்றதே நாங்க தான் இப்போ ரியலைஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் எங்க க்ரூவில் ஒரு 10 பேர் தான் இருப்போம், ஆர்டிஸ்ட் இருக்கலாம், இவ்வளோதான் அந்த இடமே அக்காமடேட் பண்ணோம். அது செட்டா இல்லை செட் வீடு தானே? செட் அது. ஓகே ஓகே. அது என்டையராக நீங்கள் இன்டீரியர் ஃபுல்லாகவே செட்டு. ஒரு மொட்டை மாடி மேலே அந்த செட்டை வந்து எலிவேட் பண்ணி ஸ்ட்ரக்சர்